ஒருவருடைய லக்ன புள்ளி செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவர்களா இருப்பாங்க, எப்படி அவர்களுடைய தன்மைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவருடைய போர் தளபதி அவர் தான் வந்து அந்த நாட்டுக்கு பெரிய சண்டைகள் வந்தாலும் அவர் தான் முன்ன நிற்பாரு. அது போலதான் ஒரு குடும்பத்துக்கு இவர் தான் முன்ன நின்று அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். அதே போல இராணுவம், காவல்துறை இது மாதிரி இருக்கக்கூடியதல்ல, முதன்மையா இவர்களுக்கு முன்னுரிமை கிடைச்சு போஸ்டிங்ஸ்ல எல்லாம் நிறைய போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. வீர தீர செயல்கள், ஸ்போர்ட்ஸ்ல போறது, அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ளேயே வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு ஊர்ல திருவிழா எல்லாம் பண்றாங்க அப்படின்னா முன்ன நின்று செய்யக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு துணிச்சல், ஆற்றல், ஓடுற பாம்பை கையில பிடிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி நல்ல ஒரு துணிச்சல் ஆற்றலும் மிக்கிறவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட இவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் அவர்களுடைய உடல் ரீதியாக சரி, நிறைய வெட்டுக்காயங்கள், தழும்புகள், வீரத்தழும்புகள் அப்படிங்கிறத சொல்லலாம். இது மாதிரியானது இருக்கும். கொஞ்சம் முரட்டு பிடிவாதம் கொஞ்சம் இருக்கும். தான் முடிச்ச முசலுக்கு 3 கால்னு சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான். அப்படிப்பட்ட இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா விருப்பப்பட்ட திருமணத்துல அதிகம் நாட்டம் உண்டு. லவ் மேரேஜ் அதிகமா 95% லவ் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா தனக்கு பிடிச்சமான ஒரு வரனை தேடிக்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒரு 5% தான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களோடது ஓகே அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். அதே போல நிலங்கள் வாங்கிறது, அடுத்தது தன்னுடைய பேர்ல சொத்துக்களை உருவாக்குறது, இவங்க எதை கண்ணும் கருத்துமா செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த லக்ன புள்ளியா செவ்வாய் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முருகப்பெருமான வழிபாடுகள் பண்ணும்போது இவர்களுக்கு தேவையான அத்தனை விஷத்தை, அதாவது தெய்வத்தினுடைய வரங்கள்லாம் கிடைக்கும்னு ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இவர்களுக்கு ஈஸியாவே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாம யாருக்காவது வீட்டுல குடும்பத்துல உடம்பு சரியில்லாம யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த செவ்வாயோடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களாகட்டும், இந்த லக்ன புள்ளி இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் இவர்கள் கையால அந்த மாத்திரை மருந்து எடுத்து கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம இவர்களுடைய குடும்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா வைத்திய சம்பந்தப்பட்டவங்க இது மாதிரியானது இருப்பாங்க. நாட்டு வைத்தியம் அல்லது மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் இது மாதிரி அமைப்புகள் இருப்பாங்க. அரசாங்கத்துல பணி செய்யக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்துல இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல அல்லது இவர்களுடைய குடும்பத்துல காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. இது மாதிரி ஒரு அமைப்புகள் இவர்களுடைய, இவங்களே காணாம போயிட்டு ஒரு 1 hour நாச்சும் காணாம போயிட்டு திருப்பி அப்புறமேட்டு கிடைச்ச மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. இல்ல குடும்பத்துல மிஸ் ஆகி அப்புறம் திரும்பவும் ஒருத்தர் வந்து சேர்ந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு. இது அவங்க பரம்பரையில இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம், அல்லது இவராவை கூட இருக்கலாம். அந்த அமைப்புகள் இந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். இவர்கள் பொறுமை, நிதானம் கொஞ்சம் கடைபிடிச்சாங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். இவர்கள் இந்த ஜென்மத்துல இவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நிறைய பேருக்கு அதாவது அன்னதானங்கள் வழங்குறது, நீர் ஆகாரங்கள் வழங்குறது, தானம் வழங்குறது, இது மாதிரி செஞ்சாங்கன்னா இவர்களோடதுக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நன்றி, வணக்கம்.